நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா ஒய் மோஸ்ட் கம்பெனிஸ் ப்ரொவைட் இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் டு த யூசர் இன்ஸ்டெட் ஆஃப் மோர் கான்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அந்த யூஆர்எல் எடுத்திருக்கேன், அந்த வெப்பேஜ் எடுத்திருக்கேன். இப்போ நான் இங்கே ஸ்க்ரால் பண்ணுறேன். ஆனால் வந்து அழகாக வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்க்ரால் இந்த ப்ராடக்ட் வில் சேஞ்ச். இப்போ என்ன ஆகும்னா வந்து இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா யூஸருடைய இன்டென்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே வெறும் போர்டு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து யூஸரை வந்து என்கேஜ்மெண்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, என்கேஜ் ஆக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்க்ராலில் இந்த வந்து இந்த ஏர்பாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கடத்துறாங்க பாருங்களேன். ஸோ தட் இஸ் த இன்டென்ஷன். அதுதான் வந்து ஒரு இன்டென்ஷன். அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளை வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண வைக்கும். இது அதிகமாக கான்டென்ட்டை ரைட் பண்ணி இந்த ஏர்பாட் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்றத தாண்டி விஷுவலாக நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ விஷுவல் திங் இஸ் தி மெயின் திங். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுடைய கன்வர்ஷன் ரேட் வந்து அதிகப்படுத்தும். அதுக்கு இந்த கன்வர்ஷன் ரேட் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேல்ஸ் அதிகமாகும். ஸோ ஆப்வியஸாக ப்ராஃபிட் வந்து அதிகமாக வரும். ஸோ இதை தான் வந்து ஒரு ஸ்க்ராலி டெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்க்ராலி டெல்லிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்க்ராலி டெல்லிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ண போகிறோம். பேசிக்காக இப்போ யாராவது கதை சொன்னாங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறோம்ல, அது பேர் ஸ்டோரி டெல்லிங். இந்த வெப்பில் பண்ணுறது பேர் வந்து ஸ்க்ராலி டெல்லிங். வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹே எவ்ரிவன், இந்த வீடியோவில் விஸ்க் டூல் தான் பார்க்க போகிறோம். விஸ்க் இஸ் அன் எக்ஸ்பிரிமெண்டல் டூல் ஃப்ரம் கூகுள். பேசிக்காக இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டூல் நம்ம வந்து ப்ராம்ப்டை போட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது இல்லையா, இது வந்து ப்ராம்ப்ட்டுக்கு பதிலாக இது வந்து இமேஜாக அப்லோட் பண்ணணும். ஓகே, இமேஜாக அப்லோட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஐடியாவோ அந்த ஐடியாவை சொன்னோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். பேசிக்காக அதுதான் இந்த டூல். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்டர் டூல் திங் இருக்குது, சப்ஜெக்ட், சீன், ஸ்டைல். ஸோ இப்போ நான் வந்து மேனுவலாக பண்ணல, சும்மா வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட்னால் வந்து இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பை டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக கொண்டு வரும். சீன், ஸ்டைல். ஓகே, இதுதான் சப்ஜெக்ட். திஸ் இஸ் த மெயின் சப்ஜெக்ட். இந்த சீனில் இந்த ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, இமேஜ், ஃப்ரேம்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ பட் ஆனால் இப்போ வந்து நம்ம கேஸ்க்கு வந்து போர்ட்ஃபோலியோ பண்ணுறோம்ல, பட் அதனால் இது வேண்டாம். வந்து நான் ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பார்த்தோம், அந்த ப்ராம்ப்ட் கொடுப்போன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இமேஜ் கொடுத்துட்டோம். ஓகே, இமேஜ் கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே என்ன ஐடியாவோ அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஆக்சுவலி ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ChatGPTயில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக இந்த ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா வந்து எ ட்ராமேட்டிக் சினிமேட்டிக் க்ளோஸ்அப் போர்ட்ரேட் ஆஃப் யங் சவுத் ஏஷியன் மேன் வித் ஷர்ட். ஸோ நீட்லி ஸ்டைல்டு அந்த மாதிரிலாம் போட்டு பிளா நிறைய போட்டிருக்கு. பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், ஸ்மூத், மினிமல், சினிமேட்டிக், கிரேடியன்ட், பேக்ரவுண்ட், ட்ரான்சிஷன். இதை நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இது லோட் ஆகிட்டுருக்கு. 2 சீன் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சப்ஜெக்ட்லேருந்து 2 இமேஜ் வந்திருக்கு. இது ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஐ லைக் திஸ் ஒன். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருந்தது இல்லையா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சைடு ஆங்கிளில் பார்த்த மாதிரி இருக்குது இல்லையா செகண்ட் பிக்சரு. ஸோ அதனால் வந்து இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நம்ம கேமரா பார்க்குற மாதிரி இருக்கணும். மேக் திஸ் பர்சன் ஃபேஸ் ஃபார்வர்ட் அண்ட் லுக் டைரக்ட்லி டுவோர்ட்ஸ் த ஸ்க்ரீன். ஸோ ஓகே, இந்த ப்ராம்ப்ட் வந்து போடுறேன். இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன்லேயே கரெக்டாக வந்ததுன்னா இந்த ப்ராம்ப்ட் தேவையில்லை. எனக்கு வந்து கேமரா பார்த்த மாதிரி வேணும். இங்கே பாருங்கள். ஸோ இது இது ரெண்டுமே வந்து இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது பாருங்கள். நைஸ். நான் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இது அனிமேட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பேசிக்காக இது என்ன பண்ணோம் இந்த டூல் அப்படின்னா, இங்கே ப்ளேஸ் ஹோல்டர்லேயே கொடுத்துருக்கு பாருங்கள், கிவ் இட் சம் அனிமேஷன், வாட் வுட் யூ லைக் டு சி திஸ். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு 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 வீடியோ இங்கே பாருங்கள், யுவர் வீடியோஸ் குக்கிங். ஸோ இதில் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோவை பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த மீன் டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டெப் 2 நம்ம வந்து கர்சர் இன்ஸ்டாலேஷன் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 வந்து அந்த விஸ்க் டூலு, ஸ்டெப் 2 வந்து கர்சர். ஸோ இங்கே பேசிக்காக என்னென்னா இதுக்கும் வந்து ஆக்சுவலி ப்ராம்ப்ட் இருக்குது. இந்த ப்ராம்ப்டில் வந்து இங்கே பாருங்கள், காப்பி பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து Claude 4.5 ஓப்பஸ் மாடல் நான் வச்சுருக்கேன். ஓகே,
ஸோ ஆல்ரெடி வந்து நான் விஸ்க்கு கர்சர் வேர்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் இதை வந்து நம்ம ரன் பண்ணோம் ப்ராம்ப்டை. பட் ஆனால் இப்போ நம்ம ரன் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இந்த வீடியோ நம்மளுக்கு வேணும். வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ இது. இதை வச்சு தான் நம்ம வந்து அங்கே போட முடியும். அதனால் வெயிட். ஓகே. ஸோ நான் ஆக்சுவலி பின்னாடி கிரேடியன்ட் வரும்னு பார்த்தேன். பட் இந்த மாதிரி பின்னாடி நான் கிரேடியன்ட் அந்த மாதிரி சிம்பிளாக வரும்னு பார்த்தேன். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வரும்னு நான் பார்க்கல. சரி, எனிவே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு கிரெடிட்ஸும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம மறுபடியும் ஜென்ரேட் பண்ண வேண்டாம். நான் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆஸ் MP4 என்ன ஃபார்மேட்டோ அதை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்னென்னா, எனக்குமே இது ரொம்ப வருஷமாக டவுட்டாக இருந்தது. இது எப்படி வந்து இந்த ஆப்பிள் மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்து இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அந்த ஸ்க்ரால் நடக்குது. லிங்க்டாக இருக்குது பாருங்கள். நான் மறுபடியும் ஸ்க்ரால் மேலே பண்ணேன்னா அது ரிவர்ஸாக நடக்குது. இது பாருங்கள், ஃபார்வர்டு நடக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்தேன். இது பர்ஃபார்மன்ஸ்லாம் வீடியோலாம் போட்டால் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஸோ அதனால் வந்து இது கேன்வால் தான் அச்சீவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜஸ் வச்சு பண்ணணும். ஓகே, அது எப்படி சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா, ஸோ சிம்பிள். நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த வீடியோ டு வெப்பி கன்வர்ஷனுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது. நிறைய டூல் இருக்குது. ஸோ இது வந்து நான் இந்த EZGIFன்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து அங்கேருந்து ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ இது தானே. ஆமாம். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து, ஸோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இது வந்து மொத்தம் 8 செகண்ட் இருக்குது. அதனால் வந்து ஸ்டார்ட் ஃப்ரேமும் 0 இருக்குது. ஓகே, 8 இல்லைனா வந்து எனக்கு 5 போதும் அப்படின்னாலும் நம்ம 5 வச்சுக்கலாம். ஓகே, 5 வச்சுக்கலாம். 5 வேணாலும் 5 வச்சுக்கலாம், 8 வேணாலும் 8 வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம்ஸும் வந்து சம்திங் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, மேக்ஸ் லென்த் 18 செகண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கன்வெர்ட் டு வெப்பி. இப்போ இந்த ஸ்டெப்ஸில் என்ன நடக்கும்னா, நம்ம வீடியோவில் இருக்கு இல்லையா, அந்த 8 செகண்ட்ஸில் நம்ம இங்கே 5 செகண்ட் போட்டிருக்கோம். அந்த 5 செகண்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி மூவ் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக வரும். ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்குல்ல. ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இங்கே நம்மளுக்கு வந்து வெப்பி ஃபார்மேட்டில் வேணும்னா வெப்பி ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் 2 ஃப்ரேம்ஸ். ஸோ அந்த வீடியோ வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ரேமாக வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டவுன்லோட் ஃப்ரேம் அந்த ஜிப் கொடுத்துடலாம். ஸோ இங்கே டவுன்லோட் ஆன அப்புறமா வந்து ஸோ நான் இதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன், இமேஜஸ்னு. ஸோ ஆக்சுவலி இமேஜஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டரில் இருக்க போல், அதனால் நான் ஒரு சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன், இந்த ஃபோல்டர் காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த கர்சர் போனோம் இல்லையா, இங்கே வந்துட்டு புஷ் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் வந்து சப்மிட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அது எல்லாமே நடக்கும். ஓகே, சாரி. ஓகே, இந்த ப்ராம்ப்ட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பேசிக்காக இந்த ப்ராம்ப்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து, டேக் ஆல் மை டீட்டெயில்ஸ் ஃப்ரம் லிங்க்டின்லேருந்து என் லிங்க்டின்லேருந்து எல்லா டேட்டாவும் எடுத்துக்கோ. டேட்டா எடுத்துகிட்டு அது டேட்டாவை வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த டேட்டா எடுத்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ராலி டெல்லிங் போர்ட்ஃபோலியோ வந்து நம்மளுக்கு ரெடி பண்ண போகுது. ஓகே, அதுக்கு வந்து Next.js நான் கொடுத்துருக்கேன். Next.js அதனுடைய ஸ்கேர்ஃபோல்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த டேட்டாவை எடுக்குது. ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுக்குது. இங்கே பாருங்கள், அழகாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஸ்கேர்ஃபோல்டிங் எல்லாமே முடிஞ்ச அப்புறமா வந்து நம்ம அந்த ஃபோல்டர் இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டர் எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே வந்து SRCக்குள்ளே இங்கே பப்ளிக் ஃபோல்டர் வரும்னு நினைக்கிறேன். இந்த பப்ளிக் ஃபோல்டர் வந்து உள்ளேயோ வெளியிலையோ பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே இந்த இமேஜஸ் அந்த ஃபோல்டர் வந்து நம்ம போடணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக் ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த பப்ளிக்குள்ளே ரிவீல் ஃபோல்டர் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அது பின்னாடி இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ். ஓகே, ஆல்ரெடி அதுவே வந்து இமேஜஸ்னு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து இமேஜஸ் ஒரு எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜஸ் போட்டாச்சு. அந்த நம்ம பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இந்த ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ தனித்தனியாக இருக்கும் இந்த இமேஜ்.
யா ஃபைனலி வந்து லைக் இது ப்ராம்ப்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ என்பிஎம் ரன் டெவ் கொடுக்க சொல்லிட்டு நான் டெவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் ப்ரௌசரில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஏதோ ஒரு எரர் வருது. அப்படியே இதை காப்பி பண்ணி npm run dev npm run dev இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது வேண்டாம். இது 3000 ரன் ஆகுது, 3000 ரன் ஆகட்டும். ஸோ 3000. ஓகே, நைஸ். ஸோ நான் இப்போதைக்கு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ வாவ், இங்கே பாருங்கள். வாய்ஸ் இந்த செக்ஷன் சம்திங் ஏதோ டெக்ஸ்ட் கலர்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலி லைக் மூமெண்ட் இருந்தது அப்படின்னா அது கூட வரும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா லைக் நம்ம ஸ்க்ரால் பண்ண அப்படியே இது ரொட்டேட் ஆகும். இங்கே பாருங்கள், ஜூம் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்கள், ஜூம் ஆகுது பாருங்கள் என் இமேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது கேன்வாவில் வரும். இங்கே பாருங்கள், கேன்வாவில் வந்திருக்கு. ஒன் ஆஃப் த இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரால் பேஸ்ட் அனிமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் வந்து நம்ம இது கேன்வாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். இங்கே வீடியோ கால் பண்ணலாம், பட் வீடியோ வந்து லைக் ஃபர்ஸ்ட் திங் அதில் ட்ராபேக் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரி இருக்காது. போர்ட்ஃபோலியோ அந்த வெப்சைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரி இருக்காது. இங்கே பாருங்கள், ஃபெயில் க்ரியேட்டிவ் டெவலப்பர்ஸ், அதே மாதிரி லிங்க்டின். ஸோ எல்லாமே போட்டிருக்கு. வாவ், இங்கே பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங். லைக் அந்த நம்ம லிங்க்டின் கொடுத்ததுனால அங்கேருந்து சோர்ஸ்லாம் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இந்த செக்ஷன் எம்டியாக இருக்குது, அதனால தான் வரல. இங்கே பாருங்கள், நைஸ், சூப்பராக வந்திருக்குல்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம என்ன பண்ணமோ அதையே தான் பண்ணேன். பட் ஆனால் வந்து லைக் அதை ரெக்கார்டிங் பண்ணல. ஓகே, அதனுடைய அவுட்புட் மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸாக்டாக நான் பண்ண மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம இதில் லைக் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது மூவ் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகலை. பட் நான் மறுபடியும் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 0 to 5 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக கொடுத்தேன், ஃபுல் ஃப்ரேமும் கொடுத்தேன், எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த அவுட்புட் தான் இது. இங்கே பாருங்கள், க்ரியேட்டிவ் டெவலப்பர்ஸ், யுவர் நேம். இங்கே பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சி நைஸில் பேஸ்ட் அந்த ஸ்க்ரால். இப்போ நான் மறுபடியும் மேலே ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்னா வந்து லைக் அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். ஸோ மற்றெல்லாம் லைக் டைல் விண்ட் வந்து போட்டிருக்கோம், அது டைல் விண்ட் இஷ்யூ. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து லைக் எண்ட் அவுட்புட். ஓகே, இப்போ டைல் விண்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணுறேன். ஃபிலாசபி செக்ஷன் செலக்டட் ஒர்க்கு. யூஸ்வலாக நம்ம ஏஐ டூல்ஸ் கிட்ட கொடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து கிரேடியண்ட்டாக ஒரு ஹியூமன் டச்சே இருக்காது நீங்கள் அந்த வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி லைக் இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா லைக் எவ்வளோ கூலாக இருக்குது பாருங்கள் இந்த வெப்சைட். ஸோ அப்படியே நம்ம வந்து லைக் இது ப்ரொடக்ஷன் கிரேட் மாதிரி அப்படியே நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ என்னெல்லாம் வேணுமோ அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு, நம்ம கான்டென்ட் சேஞ்ச் பண்ணிட்டு லைக் அப்படியே வந்து நம்ம இது ப்ரொடக்ஷன் வெர்சலுக்கு புஷ் பண்ணலாம். ஐ மீன் ஹோஸ்டிங் புஷ் பண்ணி நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணலான்னா லைக் கிட்டப் புஷ் பண்ணலாம் இதை. ஸோ இப்போ நான் வேர்சலில் வந்து ஒரு புதுசாக வந்து லைக் ஒரு முன்னாடி போட்டேன் இல்லையா அந்த போர்ட்ஃபோலியோ இப்போ அது வந்து சரியாக ஒர்க் ஆகலை. அதனால் நான் வந்து அதை ரீநேம் பண்ணி போர்ட்ஃபோலியோ நியூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து டிப்ளாய் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் பேஜ் வருது. ஸோ பில்டு சக்ஸஸ் ஆச்சானு தெரில. நான் கண்டினியூ டேஷ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ டொமைன் வந்திருக்கு. டொமைனில் போய் செக் பண்ணுறேன். வாவ், லோடிங் எக்ஸ்பீரியன்ஸ். அட்டா நைஸ். லோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. லோக்கல்லையுமே நான் ஆக்சுவலி பார்த்தேன், அது வரலன்னு ஆசைன்னு இமீடியட்டாக லோட் ஆகிடுச்சு போல். ஸோ இங்கே லோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வருது, லோடர். நைஸ், 100% வரட்டும். வில் செக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நைஸ். பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இமேஜ் சீக்வன்ஸ். எப்படி பாருங்கள், அந்த இமேஜ் சீக்வன்ஸாக வந்து ஸ்க்ரால் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள். ஓகே, கீப் ஆன் ஸ்க்ராலிங். ஸோ இப்போ வந்து லைக் அப்படியே வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ ஒரு பக்கம் போகுது.
பட் நம்ம வந்து லைக் ஜூம் இன் கூட லைக் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது, இல்லை நம்ம ஆங்கிள் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ராம்ப்ட்டில். மற்றபடி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. கைஸ், தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.